அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆசீர்வாதமாக இருக்கின்றது. உங்களுக்கும் இந்நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0422139764. இது ஆஸ்திரேலிய நம்பர். +61 422139764. இது ஜெபத்துக்கும் ஆலோசனைகளுக்கும் மட்டும், தனிப்பட்ட தொடர்புகளுக்கு அல்ல. நீங்கள் தனிப்பட்ட தொடர்புகளுக்கு நீங்கள் 0401044840. இது உங்கள் தனிப்பட்ட ஜெப தொடர்புகளுக்கு கதைப்பதற்கு இந்த தொலைபேசியில் 0401044840. உங்கள் தாழ்மையான ஒரு வேண்டுகோள், நீங்கள் டிவைன் ஷலோம் வாட்ஸ்அப்பில் தயவாக எவரும் தொலைபேசியில் அழைக்க வேண்டாம். அது அநேகருக்கு அவசரங்களை கொண்டு வருகின்றது. எனவே டிவைன் ஷலோம் தொலைபேசியில் எவரும் அழைக்க வேண்டாம் என்பதை உறுதியாக, அன்பாக, பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் விசேஷமாக யுத்த கொடுமுனையில் இருக்கும் அமெரிக்கா, ஈரான், மத்திய கிழக்கு நாடுகள், பாகிஸ்தான், ஈரான் நாடுகளுக்காக வருகின்றோம். அவர்கள் யுத்தத்தின் கொடுமுடிக்கு கைச்சாத்திட்ட பத்திரங்களை நீர் அறிவீர் கர்த்தாவே. யுத்தத்தை சமாதானமாக கொண்டு வரும், முடிவுக்கு கொண்டு வரும். இங்கு யுத்த நாடுகள் இருக்கும் வயது சென்ற உம்முடைய பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், சிறுவர்கள், வைத்திய சிகிச்சை எடுப்பவர்கள் அனைவரையும் உம்முடைய கருத்திலே வைக்கின்றோம் கர்த்தாவே. நீரை பொறுப்படுத்து, பாதுகாவலை கட்டளையிடும். இவ்வேளையிலும் வைத்திய சிகிச்சை எடுக்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும். தங்கள் பிறந்த நாளை, விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களை உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பும். கேட்கும் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உம்முடைய பரிபூர்ண அபிஷேகத்தை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அன்பானவர்களை, வேதப்படமாக பேதுரு எழுதிய 1 நிருபம் 1 அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு தான் எங்கள் மீட்பர் என்பதை நாங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். இதற்கு ஆதாரமாக பேதுரு கூறுகின்றார், நீங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தின்படி பொன் வெள்ளியினாலான வஸ்துக்களினால், அழியும் வஸ்துக்களினால் அல்ல, அழியாத குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து கொள்கின்றீர்கள். அன்பன்பானவர்களே, இன்று நீங்களும் நானும் மீட்கப்பட்ட பரிசுத்தமுள்ள பழைய பாவிகள், புதிய பாவிகள் அல்ல, மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பழைய பாவிகள், புதிய ஆண்டவரின் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இதைத்தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 26 அதிகாரம் 22 வசனத்தில் கூறுகின்றார், என்னுடைய இரத்தம் சகலவருடைய பாவங்களை நீக்கி பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. ஆம், மத்தேயு 26:28 நான் சிந்துகின்ற இரத்தம் புதிய உடன்படிக்கை. நீங்கள் நானும் புதிய உடன்படிக்கக்கூடிய ஆண்டவரின் பிள்ளைகள். இது உங்களது எனது பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் இரத்தமாக இருக்கின்றது என்பதை அங்கு இயேசு கூறுகின்றார். அதை பேதுரு மீண்டும் வலியுறுத்தி அதை தெளிவாக 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனத்தில் கூறுகின்றார். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், எபிரேய நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் 9 அதிகாரம் 12 வசனத்தில் கூறுகின்றார், ஆண்டவர் இயேசு
தனது சொந்த இரத்தத்தை நாங்கள் நித்திய ரட்சிப்புக்கு, நித்திய விடுதலைக்காக சிந்துகின்றார். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கு ஏன் பவுல் அப்போஸ்தலன், அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் நிரந்தரமான ரட்சிப்பை ஆண்டவர் தன் சொந்த இரத்தத்தினால் கூறினார் என்பதன் அதிக ஆழம் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் அங்கு எருதுகள், இதை 13ஆம் வசனத்தில் அவர் விளக்கி கூறுகின்றார். அங்கு எருதுகள் ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தினால் வருடா வருடம் பிரதான ஆசாரியன் பலியிடுகின்றார். அது ஒரு தற்காலிகமானது. தொடர்ந்து அந்த பாவ விமோசனத்துக்கான பலியை ஆண்டவர் அங்கு கொடுக்கின்றார். அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது, அன்று ஆதாமாவால் பாவம் செய்கின்றார்கள், அவர்களுக்கு தோல் உடை கொடுக்கப்படுகின்றது. எப்படி அங்கு மிருகம் பலியிடப்படுகின்றது, அங்கு இரத்தம் சிந்தப்படுகிறது, பாவ நிவாரண பலியாக அந்த ஆட்டுக்குட்டி. அதே நிரந்தரமான பலியாக ஆண்டவர் இயேசு அங்கு வருகின்றார். இதைத்தான் அங்கு ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தெளிவாக கூறுகின்றார். மீட்பரை உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. மேசியா கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம். இதை கடந்த 2 வாரங்களுக்கு, சென்ற வாரம், முன்ன வாரம் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். தயவாக அந்த காணொளிகளை பாருங்கள், அதன் விளக்கங்கள் இருக்கின்றது. எனவே நிரந்தரமான ரட்சிப்பு, மீட்பு அங்கு ஆண்டவர் உமக்கு தந்ததை இங்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு முன்பு இருப்பவை தற்காலிகமானது. நிரந்தரமான மீட்பு பலி ஆண்டவர் இயேசு. அன்பானவர்களே, ஏனெனில் இந்த உலகத்தில் பாவம் மனிதனினால் வருகின்றது. எனவே இன்னும் ஒரு பரிசுத்தம் உள்ள மனிதனினால் தான் அந்த பாவம் போக்கப்பட வேண்டும். எனவே எவரும் இல்லை. ஆண்டவர் பார்க்கின்றார், யார் அங்கே? உலகம் அண்ட சராசரங்கள் முழுவதிலும் எல்லாரும் பாவக்கரை படிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே இறைவன் தானே மனுஷ சாயலானார். மனுஷன் அல்ல, மனுஷ சாயலானார். ஆண்டவர் வேறு, இயேசு வேறு அல்ல. அந்த இறைவன் தான் இயேசுவாக மனுஷ சாயலாக வந்து அவர் அடிமையின் ரூபம் எடுக்கின்றார். அன்பானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது அன்பின் உறவு. முழு மனு குலத்துக்கும் ரட்சிப்பை கொண்டு வர அங்கு ஆண்டவர் மனுதனாக பிறக்கின்றார். இங்கு இயேசு பிறந்தது, இறைவன் மனிதனாக வருகின்றார், அது உறுதி. மனிதனாக மட்டுமல்ல, ஒரு வேலைக்காரனாக, அடிமையாக வருகின்றார். எப்படி இதை நான் கூற விரும்புகின்றேன் என்றால், அதை விளக்க யாத்ராமம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஒருவன் மரித்தால், ஒரு மாடு அல்லது எருது ஒருவனை கொன்று போட்டால் அவனுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்கப்பட வேண்டும் என்று யாத்ராமம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது. ஆனால் 32ஆம் வசனத்தில் ஒரு அடிமை மரித்து போனால் இந்த அடிமைக்கு நஷ்ட ஈடாக 30 வெள்ளி கொடுக்கப்பட வேண்டும். யாத்ராமம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அடிமைக்கு கொடுக்கப்பட வேண்டிய 30 வெள்ளி. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பணம் 30 வெள்ளி. அவர் அடிமையாக மட்டுமல்ல, மரித்த ஒரு அடிமையாக அவர் பிறக்கின்றார். மரிப்பதற்கென்று பிறந்தவர். இயேசு பிறந்த பொழுது பொன், தூப வர்க்கம், வெள்ளைப்போளம் கொடுக்கப்படுகின்றது. அதன் அர்த்தம் என்ன? அவர் ராஜா. வெள்ளைப்போளம் மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு. பிறந்த பொழுதே அவர் உங்களுக்காக, எனக்காக மரிக்க வருகின்றார். இறைவன் அடிமையாக பிறக்கின்றார். அன்பானவர்களை, யாத்ராமம் 21, 32ஆம் வசனங்களை பாருங்கள். அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் மீட்பதற்கு முதல் கனியாக பிறக்கின்றார். அவர் இங்கு அழகாக ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கு பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகின்றார். அவர் மரித்து உங்களையும் என்னையும் புத்திர சுவிகாரமாக்குவதற்கு பிறக்கின்றார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நானும் நீங்களும் அவருடைய புத்திர சுவிகாரம் உள்ள புத்திரர்கள், மகள், மகன். 23ஆம் வசனம் கூறப்படுகின்றது, எங்களை எவரும் குற்றம் சுமத்த முடியாது.
கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வந்தால் எங்கள் பழைய பாவங்களை மன்னிக்கப்படுகின்றன. நீ முன்பு அப்படி இருந்தாய், பின்பு இல்லை. அவை அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கப்படுகின்றன. அன்பானவர்களே, அவருக்குள் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறியிருக்கின்றோம். அவர் தத்தெடுத்திருக்கின்றார். ரட்சிப்பு, மீட்பு இலவசமாக நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் அதை நாங்கள் அசட்டை செய்து விடுகின்றோம். ஆனால் அந்த எமக்கு இன்று நானும் நீங்களும் ரட்சிப்படைந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக வந்து பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரு விலைக்கிரயம் இறைவனே, பரிசுத்தமுள்ள காணக்கூடாத இறைவனே மனிதனாக வந்து இரத்தம் சிந்தி உங்களை மீனை மீட்டிருக்கின்றார். அவருடைய வருவோமா? பழைய மாம்ச செயல்களை அல்ல, புதிதாக பிறந்த ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழுவோம். கிறிஸ்தவம் ஒரு மதமல்ல. மீண்டும் கூறுகின்றேன், சிருஷ்டி இறைவனுடன் நாங்கள் கொள்ளும் அன்பின் உறவு. சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.